வினாயன் 109 கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணம் PQRஇன் பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. PQR இந்த மொத்த படத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. இந்த படத்தை பார்த்தா இரண்டு செங்கோண முக்கோணங்கள் இருக்கு. செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு பார்க்கணும்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் இந்த ஃபார்முலா அப்படி தான் பார்க்க முடியும். ஹைட் இருக்குது, பேஸ் இல்லை. இந்த பேஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த செங்கோண முக்கோணத்தின் பேஸ் கண்டுபிடிப்போம். அடுத்ததாக இந்த செங்கோண முக்கோணத்தின் பேஸ் கண்டுபிடிப்போம். 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு QS ஸ்கொயர். கரெக்டானு பாருங்கள். அடுத்து ரெண்டாவது செங்கோண முக்கோணம் 15 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு SR ஸ்கொயர். 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. QS ஸ்கொயர் அப்படி இருக்குது. 169ல் 144 கழிச்சா என்ன கிடைக்குது? நமக்கு 25 கிடைக்குது. இப்போ QS ஸ்கொயர். அடுத்து QSோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. 5ஓட ஸ்கொயர் தான் 25. அப்போ QSோட வேல்யூ 5ன்னு தெரியுது. அடுத்து அந்த பக்கம் போகிறோம். 15 ஸ்கொயர் பண்ணோம்னா 225 கிடைக்குது. 12 ஸ்கொயர் ஏற்கனவே பார்த்துட்டோம், 144. SR ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். 225ல் 144 மைனஸ் பண்ணோம்னா 81 கிடைக்குது. அப்போ SRோட வேல்யூ 81 யாரோட ஸ்கொயர்? 9ஓட ஸ்கொயர். அப்போ SRோட வேல்யூ 9. SR இந்த வேல்யூ 9 கிடைச்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக பேஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு B வந்து 14 கிடைச்சிருக்கு. அடிப்பக்கம் 14. ஹைட்டு ஏற்கனவே அவங்களே கொடுத்துட்டாங்க 12ன்னு சொல்லிட்டு. இப்போ நாம் என்ன பண்ணலாம்? கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் பரப்பளவு ஈஸியாக போட்டுடலாம். என்ன ஃபார்முலா சொன்னோம்? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இந்த ஆஃப் அப்படி வச்சுக்கலாம். பியோட வேல்யூ எவ்வளோ? 14. ஹைட்டு ஹெச் வந்து 12. இந்த 2வை டிவைட் பண்ணுறோம். 7 2s are 14. 7ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 84 கிடைக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளோ? 84. எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது.